இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த நாளில நம் ஒவ்வொருவரையும் அவர் குணமாக்க விரும்புகின்றார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நம்முடைய பாடுகளையும் நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய நோய்களையும் தன்னுடைய சரீரத்தில் சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார், என்னுடைய தழும்புகளால் உங்களுக்கு சுகம் உண்டு. அவருடைய காயப்பட்ட கரம் நம் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தும். அநேகர் வியாதியின் படுக்கையில் இருக்கிற உங்களை கர்த்தர் சுகப்படுத்த போகின்றார். அவருடைய தழும்புகளால் நீங்களும் நானும் நிச்சயமாய் சுகத்தை பெற்றுக்கொள்வோம். வேதம் சொல்வது போல அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று. ஆம், இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் சுகத்தை கொடுக்க போகின்றார். நோயுற்றவர்களுக்கு குணத்தை கொடுக்கிற தேவனுடைய பிரசன்னம் உங்களையும் என்னையும் இந்த நாளிலே நிச்சயமாய் நிறைக்கப் போகின்றது. வேதம் சொல்கிறது, கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன், என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன் என்று வேதம் சொல்கிறது. எனவே இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் நிச்சயமாய் சுகப்படுத்துவார். கலங்க வேண்டாம், கண்ணீர் விட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நொறுங்கினவர்களை குணமாக்குகிற கர்த்தர் இன்னும் ஜீவிக்கிறவராயிருக்கின்றார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலே கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய காயங்களை அவர் கட்டுவார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறாராம். இந்த நாளிலே உங்களை அவர் நிச்சயமாய் தொடுவார். அவருடைய பிரசன்னம் நிச்சயமாய் நம்மை தொடும். கர்த்தருடைய கரம் இந்த நாள் உங்கள் மேல் வந்து இறங்கும். உங்களுக்கு அவர் பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார். விசுவாசிப்பீர்களா? ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் ஒவ்வொருவரையும் நீர் இந்த நாளில் குணப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. யாரெல்லாம் வியாதியில் இருக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும், தனிநபர்களையும், பிள்ளைகளையும் கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தும்படியா நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. ஆமாண்டவரே, ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும்படியாகவே நீர் எங்களுடைய நோய்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சரீரத்தில் நீர் சுமந்தீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளிலே இந்த ஜெபத்தை கேட்டு விசுவாசித்து நம்புகிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேகம் நிரம்பட்டும் அப்பா. சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.